NEET Physics Tamil Gravitation Problems are solved. Presented by NEET Physics Tamil. Question number 8.7. Does the escape speed of a body from the earth depend on A. The mass of the body, B. The location from where it is projected, C. The direction of projection, D. The height of the location from where the body is launched. எர்த்தில் இருந்து ஒரு பாடியை அவுட் ஆஃப் இட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் கொண்டு போகணும்னா அதை எஸ்கேப் ஸ்பீடில் ப்ரொஜெக்ட் பண்ணணும். அந்த எஸ்கேப் ஸ்பீடு இதில் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குது? மாஸ் ஆஃப் தி பாடியா, லொக்கேஷன் ஃப்ரம் வேர் இட் இஸ் ப்ரொஜெக்டடா, டைரக்ஷன் ஆஃப் ப்ரொஜெக்ஷனா, ஆர் ஹைட் ஆஃப் தி லொக்கேஷன் ஃப்ரம் வேர் இட் இஸ் லான்ச்டா. சப்டிவிஷன் ஏ, மாஸ் ஆஃப் த பாடியை பொறுத்து அது மாறாது. ஸோ நோ, எஸ்கேப் ஸ்பீடில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gr அண்ட் நோ மாஸ் இன் தட். சப்டிவிஷன் பி, லொக்கேஷனை பொறுத்தும் எஸ்கேப் ஸ்பீடு மாறாது. தேர்ஃபோர் நோ, irrespective of geographical location like from pole or from equator doesn't matter for escape speed. Subdivision C, the direction of projection. No, escape speed does not depend on the direction of projection. All directions are heights from Earth's surface for larger heights. Subdivision D, escape speed height of the location from where the body is launched பொறுத்து இருக்குதா? Yes, escape speed is actual formula square root of 2gme mass of Earth divided by radius of Earth plus h, that is equal to square root of 2g into r plus h. இதில் hங்கிறது distance or height of the object from the earth surface. அதனால் இது escape speed dependent on height of the location. Question number 8.8. Cometனா வால் நட்சத்திரம். A comet orbits the sun in a highly elliptical orbit. Does the comet have a constant linear speed, constant angular speed, constant angular momentum, constant kinetic energy, or constant potential energy, or constant total energy throughout its orbit? ஒரு காமெட் சன்னை ஒரு ஹைலி எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றுது. தட் இஸ் ரொம்ப நீள்வட்ட பாதையில் சுற்றுது. அந்த மாதிரி அதை சுற்றுற போது காமெட்டுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் லீனியர் ஸ்பீடு இருக்கான், ஆங்குலர் ஸ்பீடு இருக்கான், ஆங்குலர் மொமெண்டம் இருக்கான், கைனெட்டிக் எனர்ஜி இருக்குதா, பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குதா, இல்லை டோட்டல் எனர்ஜி த்ரூ அவுட் இட்ஸ் ஆர்பிட் கான்ஸ்டண்டாக இருக்குதா. நெக்லெக்ட் எனி மாஸ் லாஸ் ஆஃப் தி காமெட் வென் இட் கம்ஸ் வெரி க்ளோஸ் டு தி சன். ஸோ எனி loss of mass of the comet when it comes very close to sun நெக்லெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆன்சர்ஸ் ஏ, லீனியர் ஸ்பீடு கான்ஸ்டண்டாக இருக்காது, ஆங்குலர் ஸ்பீட் கான்ஸ்டண்டாக இருக்காது, ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டண்டாக இருக்கும், கைனெட்டிக் எனர்ஜி கான்ஸ்டண்டாக இருக்காது, பொட்டன்ஷியல் எனர்ஜி கான்ஸ்டண்டாக இருக்காது, டோட்டல் எனர்ஜி த்ரூ அவுட் தி ஆர்பிட் கான்ஸ்டண்டாக இருக்கும். Angular momentum and total energy at all points of the orbit of a comet moving in a highly elliptical orbit around the sun are constant. So comet சன்னை ஒரு highly elliptical orbitல மூவ் பண்ணுற போது அதோட angular momentumம் total எனர்ஜியும் in all points கான்ஸ்டண்டாக இருக்கும். Its linear speed, angular speed, kinetic energy, potential energy இது எல்லாமே from each and every point வேரி ஆகிக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். Question number 8.9. Which of the following symptoms is likely to affect an astronaut in space? ஒரு அஸ்ட்ரோனாட் விண்வெளி பயணி ஸ்பேஸில், அதாவது எர்த்தில் இருந்து வெகு தொலைவில் இருக்கார், எர்த்தோட கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸை தாண்டி இருக்கிறாரு. ஸோ நோ கிராவிட்டி ஆக்டிங் ஆன் ஹிம். இந்த மாதிரி இருக்கிற போது இந்த சிம்டம்ஸ் அறிகுறிகள் அவரை அஃபெக்ட் பண்ணுமா? ஏ, swollen feet, வீங்கி போன பாதம், பி, swollen ஃபேஸ், முகத்தில் இருக்கிற வீக்கம், சி, ஹெட்டேக், தலைவலி, டி, ஓரியன்டேஷனல் ப்ராப்ளம். ஆன்சர்
B, C and D will affect the astronaut. Swollen face, headache எல்லாத்தையும் affect பண்ணும். Swollen face, that means excess blood flow or some other reasonனால மூஞ்சி வீக்கமாக இருக்கும், முகம் வீங்கி இருக்கிறது will affect. Orientational problem, that is ஸ்பேஸ் ஷிப் வந்து பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த அஸ்ட்ரோநாட்டோட பொசிஷனும் சேஞ்ச் ஆகும். அதனால் வந்து அவர் கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டார். தென் கம்மிங் டு swollen feet, சப்டிவிஷன் ஏல கொடுத்துருக்காங்க. swollen feet வீங்கி போன பாதம். திஸ் வில் நாட் அஃபெக்ட், ஏன்னா கிராவிட்டி ஆக்ட் பண்ணாதனால பாடி வெயிட் வந்து அவரோட பாதத்தில் எதுவும் ஆக்ட் பண்ணாது. ஸோ ஃபீட் வில் நாட் பேர் தி பாடி வெயிட். ஸோ பாதம் வந்து ஏதாவது காரணத்துக்காக வீங்கி இருந்தாலும் பாடி வெயிட்னால வலி ஏற்படாது. சப்டிவிஷன் பி, swollen face வீங்கிய முகம். இது வந்து டியூ டு apparent weightlessness. திஸ் கேன் அஃபெக்ட் தி astronaut. Subdivision C, headache தலைவலி வந்து டியூ டு strain. This can affect the working of astronaut. Subdivision D வந்து orientational problem. This can affect the astronaut. Question number 8.10. The gravitational intensity at the center of a hemispherical shell of uniform mass density has the direction indicated by the arrow. See figure 8.12. courtesy NCERT 11th physics textbook. ஒரு hollow hemispherical shell இருக்கு, that is having uniform mass density. இதோட சென்டரில் gravitational intensity or simply gravitational force direction வந்து towards A-வா towards B upward-ஆ towards C downward-ஆ, that is towards A-ங்கிறது sideway, either this side or that side. Inside a hollow sphere of some mass. ஜென்ரலாக ஒரு ஸ்பெரிக்கல் செல் ஆஃப் யூனிஃபார்ம் மாஸ் இருக்கிற போது அதோட இன்சைடு வந்து நோ மாஸ். தேர்ஃபார் கிராவிடேஷனல் பொட்டன்சியல் இஸ் கான்ஸ்டன்ட் எவ்ரிவேர் இன்சைடு அண்ட் ஹென்ஸ் கிராவிடேஷனல் பொட்டன்சியல் கிரேடியன்ட் இஸ் ஜீரோ எவ்ரிவேர். ஸோ இன்சைடியா கம்ப்ளீட் ஸ்பெரிக்கல் செல்லுக்குள்ள gravitational potential gradient 0, gravitational intensity also 0. So இதில் at the center இந்த பாயிண்டில் gravitational intensity ஓட டைரக்ஷன் வந்து towards ரைட்டா upward-ஆ downward-ஆன்னு சொல்கிறாங்க. ஆர் at the center itself இந்த பாயிண்ட்லேயே இருக்குமா, இல்லை ஓப்பன் போர்ஷனோட சென்டரில், that is at this point gravitational intensity due to this hemispherical cell எந்த டைரக்ஷனில் இருக்கும், அப்வார்டா டவுன்வார்டா இல்லை டுவார்ட்ஸ் சைட்வேஸ், தட் இஸ் டுவார்ட்ஸ் ரைட் ஆர் லெஃப்ட். அதர்வைஸ் அது சென்டர்லேயே இருக்குமா, தட் இஸ் அட் திஸ் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்ளீட் ஸ்பெரிக்கல் செல்லில் கிராவிடேஷனல் பொட்டன்சியல் இன்சைடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுவே ஒரு க்ளோஸ்டு கம்ப்ளீட் ஸ்பெரிக்கல் செல்லாக இருந்துச்சுன்னா என்டையர் மாஸ் இஸ் ஆன் தி அவுட் சைடு அண்ட் இன்னர் போர்ஷனில் நோ மாஸ். தேர்ஃபார் த கிராவிடேஷனல் பொட்டன்சியல் இன்சைட் எ ஸ்பெரிக்கல் செல் இஸ் கான்ஸ்டன்ட் எவ்ரிவேர் அண்ட் ஹென்ஸ் gravitational potential gradient is zero everywhere. Since gravitational potential gradient is negative of gravitational intensity, it is also zero everywhere. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஸ்பெரிக்கல் ஷெல்லாக இருந்துச்சுன்னா அதுக்கு உள்ளே வந்து மாஸ் எதுவும் கிடையாது. அதனால் உள்ள கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணாது, கிராவிடேஷ்னல் ஃபீல்டு ஆர் கிராவிடேஷ்னல் இன்டென்சிட்டி இருக்காது. பட் இன்சைடு தேர் வில் பி கான்ஸ்டன்ட் கிராவிடேஷ்னல் பொட்டன்சியல் இருக்கும். கிராவிடேஷ்னல் பொட்டன்சியல் வில் பி கான்ஸ்டன்ட் இன்சைட் எ கம்ப்ளீட் ஸ்பியர். இப்போ கம்மிங் டு தி ஹெமிஸ்பெரிக்கல் செல். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஸ்பெரிக்கல் செல்லோட டாப் ஹாப்பை கட் பண்ணியாச்சு, அதனால் we get hemispherical cell. Then the net gravitational force acting at particle located at the center O will be in the downward direction. We are getting a hemispherical cell like this by cutting the top half of the complete spherical cell. ஒரு complete spherical cell
இருக்கிற போது அதோட டாப் ஹாஃபை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம்னா we get a hemispherical cell like this. ஸோ இதில் சென்டரில் வந்து எந்த பார்ட்டிக்கல் வச்சாலும் that will be pulled downward. That is gravitational force will act downward. அதனால் gravitational intensity will be in the downward direction. That is in the direction of C. Hence answer is 3C. ஸோ இதில் டாப் ஹாப்பும் இருக்கிற போது எந்த ஆப்ஜெக்டை வந்து இந்த சென்டரில் வச்சாலும் that will be balanced by the gravitational force acting upward and downward. இப்போ டாப் ஹாப்பை ரிமூவ் பண்ணதும் downward force dominate பண்ணும். That's why gravitational intensity is acting downward in the direction of C. Gravitational intensity is gravitational force per unit mass. Question number 8.11. Same diagram taken from NCERT 11th physics textbook. அதே hemispherical cellல some arbitrary point P away from the centerல வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் பண்ணுற கிராவிடேஷனல் இன்டென்சிட்டி எந்த டைரக்ஷனில் இருக்கும்? Again that will be downward in the direction of E. Question number 8.12. A rocket is fired from the earth towards the sun. At what distance from the earth's center is the gravitational force on the rocket 0? Mass of the sun 2 into 10 power 30 kg. Mass of the earth 6 into 10 power 24 kg. Neglect the effect of other planets etc. Orbital radius equal to 1.5 into 10 power 11 meter. ஒரு ராக்கெட்டை எர்த்தில் இருந்து டுவார்ட்ஸ் சன் ஃபயர் பண்ணுறாங்க, ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. எர்த்தில் இருந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்கிற போது அந்த ராக்கெட்டு மேலே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வில் பி 0. இந்த டிஸ்டன்ஸை எர்த்தோட சென்டரில் இருந்து கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. மாஸ் ஆஃப் தி சன் இஸ் 2 into 10 power 30 kg. மாஸ் ஆஃப் தி எர்த் 6 into 10 power 24 kg. Neglect the effect of other planets etc. Other planets ஓட எஃபெக்டை வந்து நெக்லெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆர்பிட்டல் ரேடியஸ் தட் இஸ் எர்த்து வந்து சன்னை ரிவால்வ் பண்ணுறான், அந்த ஆர்பிட்டோட ரேடியஸ் வந்து 1.5 into 10 power 11 மீட்டர். இந்த ராக்கெட்டுக்கு வந்து எர்த்தோட கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் இருக்கும், அதே சமயம் சன்னோட கிராவிடேஷனல் அட்ராக்ஷனும் இருக்கும். We need to find the distance from earth, that is x, at which gravitational force due to sun and earth mutually cancel one another. So earthல இருந்து ராக்கெட் upward வரும்போது earth will attract the rocket downward towards earth. அதே சமயம் மேலே இருக்கிற சன்னு வந்து upward தன்னை நோக்கி அதை அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸு ஒன்றுக்கு ஒன்று எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ வித் டிஸ்டன்ஸ் எக்ஸ் ஃப்ரம் சென்டர் ஆஃப் எர்த் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வில் கீப் ஆன் வேரியிங். ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் எக்ஸில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டியூ டு சன்னும் எர்த்தும் மியூச்சுவலி கேன்சல் ஒன் அனதர். ஸோ ஹியர் a schematic diagram. sun இருக்கு, சன்னை வந்து சுற்றியும் எர்த் இஸ் ரிவால்விங் அரவுண்ட் இன் an orbit. அந்த ஆர்பிட் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து ஒரு ராக்கெட்டை வந்து டுவார்ட் சன் ஃபயர் பண்ணுறோம், ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இது அப்வார்டு போக போக எர்த்தோட கிராவிடேஷன் வில் அட்ராக்ட் டுவார்ட்ஸ் இட். அதே சமயம் சன்னோட அட்ராக்ஷன் வில் ஆக்ட் டுவார்ட்ஸ் இட். ஸோ சன்னு வந்து இதை பார்த்த மாதிரி அட்ராக்ட் பண்ணும், எர்த்து வந்து தன்னை நோக்கி இந்த ராக்கெட்டை அட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சன் வில் கேன்சல் ஒன் அனதர். அதனால் நெட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அந்த பர்டிகுலர் பாயிண்டில் 0வாக இருக்கும். அந்த டிஸ்டன்ஸை எக்ஸ் ஃப்ரம் சென்டர்னு எடுத்துக்கிறோம். லெட் தி ராக்கெட் ரீச் பாயிண்ட் ஆர் வேர் நோ நெட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இந்த பாயிண்ட் ஆரில் வந்து ராக்கெட் ரீச் ஆனதும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லைன்னு எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்டில் வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் ஆஃப் எர்த் இஸ் எக்ஸ். தட் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டியூ டு எர்த் ஈக்குவல் டு தட் டியூ டு சன்.
So due to Earth, what is the gravitational force? G into mass of Earth into mass of the rocket divided by x square in the distance equal to the gravitational force due to sun வந்து G into m sun into mass of the rocket divided by this distance r minus x ஓட square. Therefore r minus x square இங்க கொண்டு வரோம், இந்த terms இங்க கொண்டு போறோம். r minus x whole square by x square equal to ms mass of sun divided by mass of earth. r minus x whole square by x square is therefore mass of sun divided by mass of earth. Then r minus x by x will be square root of this equal to square root of 333 equal to 577. r வந்து 1.5 into 10 power 11 minus x by x equal to 577. 1.5 into 10 power 11 minus x is equal to 577x. or 1.5 into 10 power 11 equal to 578x. இந்த minus x இங்க வந்து plus ஆச்சு. Therefore x equal to 1.5 into 10 power 11 divided by 578 equal to 2.6 into 10 power 8 meter. That is 2,60,000 kilometer from center of earth. The rocket will have no net gravitational force. Question number 8.13. How will you weigh the sun? That is, estimate its mass. The mean orbital radius of the earth around the sun is 1.5 into 10 power 8 kilometer. Sun இங்க இருக்குது, அதை சுற்றியும் எர்த்து வந்து ஒரு ஆர்பிட்டில் ரிவால்வ் பண்ணுது. தட் இஸ் ஒரு சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வருது. இந்த ஆர்பிட்டோட ரேடியஸ் வந்து 1.5 into 10 power 8 கிலோமீட்டர். தட் இஸ் சன்னோட சென்ட்ரல் இருந்து இந்த ஆர்பிட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 1.5 into 10 power 8 கிலோமீட்டர். ஸோ இந்த இடத்துல டு கன்ஃபியூஸ் கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணலின்னா ராங் ஆன்சர் வரும். மாஸ் ஆஃப் தி சன் ஃபார்முலா m equal to 4 pi square r cubed by gt square. இது வந்து ஜஸ்ட் மேனிப்புலேஷன் ஆஃப் டி ஸ்கொயர் ஃபார்முலா. டைம் பீரியட் குறைவாக இருந்துச்சுன்னா மாஸ் ஆஃப் தி சன் அதிகமாக இருக்கும். ஆர் அதிகமாக இருந்துச்சுன்னா மாஸ் ஆஃப் தி சன் அதிகமாக இருக்கும். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இன் அ ஜென்ரல் வே. மாஸ் ஆஃப் தி சன் வந்து ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப்டு. அதுக்கப்புறம் இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டி ஸ்கொயர். ஆர் தெரியும் 1.5 into 10 power 8 கிலோமீட்டர். இதை மீட்டரில் மாற்றுறதுக்கு 10 power 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ஆர் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். டி வந்து 365 days. தட் இஸ் எர்த்து வந்து இந்த சுற்றுவட்ட பாதையில் ஆர்பிட்டில் ஃபுல் ரவுண்டு போயிட்டு வரதுக்கு 365 days இருக்குது. அதை செகண்டில் கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆர் தெரியும், டி தெரியும். இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா மாஸ் ஆஃப் தி சன்னு கிடச்சிரும். ப்ளீஸ் டூ திஸ் யுவர் செல்ஃப். Question number 8.14. A Saturn year is 29.5 times the Earth year. எர்த்தை பொறுத்த இயர் வருஷம் வந்து சாட்டனோட இயரோட கம்பேர் பண்ணுற போது ரொம்ப சின்னது. தட் இஸ் சாட்டனோட இயர் இஸ் 29.5 டைம்ஸ் எர்த்தோட இயர். How far is the Saturn from the Sun if the Earth is 1.5 into 10 power 8 kilometer away from the Sun? So Saturn இயர்ங்கிறது nothing but its period of revolution around the Sun. எர்த்தோட இயர் you know 365 days. This is the period of Earth's revolution around the Sun. இந்த மாதிரி இருக்கிற போது சாட்டன் வந்து சன்னில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? எர்த்து வந்து சன்னில் இருந்து 1.5 into 10 power 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு கொடுத்துட்டாங்க. டைம் பீரியட் ஆஃப் எர்த் டு ரிவால்வ் அரவுண்ட் சன் இஸ் டிஇன்னு எடுத்துக்கிறோம். டைம் பீரியட் ஆஃப் சாட்டன் டு ரிவால்வ் அரவுண்ட் சன் டிஎஸ். RE, that is orbital radius of earth 1.5 into 10 power 8 kilometer. This is also distance of earth from the sun. RS calculate பண்ண சொல்றாங்க. TS Saturn ஓட year or
time period of revolution around the sun வந்து 29.5 times TE, or TS square is 29.5 into TE whole square. TS square is therefore 29.5 square into TE square. TS square formula 4 pi square RS cubed divided by GM sun equal to 29.5 square into TE square 4 pi square RE cubed divided by GM sun. So GM sun denominator la rendu onnu cancel ஆயிரும். 4 pi square also getting cancelled. Adanala we get RS cubed equal to 29.5 square into RE cubed. Therefore RS equal to 29.5 square into RE cubed whole to the power 1 by 3. 29.5 square into RE க்கு 1.5 into 10 power 8 kilometer whole power 3 again whole to the power 1 by 3, that is cube root, equal to 29.5 square whole to the power 1 by 3 into this one power 3 into 1 by 3. அதனால ரெண்டு ஒன்றுக்கு cancel ஆகி 1.5 into 10 power 8 kilometer equal to 9.55 into 1.5 into 10 power 8 kilometer, or simply 9.5 times Earth's orbit radius, that is equal to 1.43 into 10 power 12 meter. This is 9.5 times Earth's orbit radius. எர்த்தோட இந்த டிஸ்டன்ஸ் மாதிரி சாட்டன் வந்து 9.5 times டிஸ்டன்ஸில் சன்னில் இருந்து இருக்குது. Question number 8.15. A body weighs 63 Newton on the surface of the earth. எர்த்தோட சர்ஃபேஸில் ஒரு பாடி வந்து 63 நியூட்டன் வந்து வெயிட் காட்டுது. What is the gravitational force on it due to the earth at a height equal to half the radius of the earth? இப்போ அந்த பாடியை எர்த்தோட சர்ஃபேஸில் இருந்து ஒரு ஹைட்டுக்கு கொண்டு போகிறோம். That height is half the radius of the earth. So initially அது சர்ஃபேஸில் இருக்குது, that is a distance of r from the center of earth. அதுக்கப்புறம் சர்ஃபேஸில் இருந்து r/2 டிஸ்டன்ஸ் அப்போர்டு கொண்டு போகிறோம் இந்த பாயிண்ட்டுக்கு. இப்போ அதோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? இனிஷியல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆர் வெயிட் டியூ டு கிராவிட்டி வந்து 63 நியூட்டன்னு பார்த்தோம், தட் இஸ் ஆன் சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வந்த பிறகு அதோட வெயிட் ஆர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் இட் என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. Since height h equal to r/2 is quite large, not negligible such as 10 km or 50 km, one should not use the formula g of h equal to g into 1 minus 2h by r, which is approximate 1. We need to use the formula g of h equal to g into mass of earth divided by r plus h whole square. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். equal to g into mass of earth into r plus h க்கு பதிலாக r/2 whole square equal to g into mass of earth by 3r/2 whole square equal to g mass of earth divided by 9/4 r square equal to 4/9 g mass of earth by r square. This is nothing but g, that is acceleration due to gravity. Therefore this becomes equal to 4/9 g. Hence weight of the object on this height equal to 63 Newton by g into 4/9 g equal to 28 Newton. இது வந்து weight on the surface of earth divided by g will give mass into acceleration due to gravity at the height r/2 from the surface of the earth, that is 4/9 g. G cancel ஆகி we get 28 Newton. So இந்த பாயிண்ட்ல weight of the object or gravitational force on the object is 28 Newton. So 63 Newton வந்து on the surface, அதில் பாதியை விட குறைவா இந்த இடத்துல வந்து weight இருக்குது. Question number 8.16. Assuming the earth to be a sphere of uniform mass density, how much would a body weigh halfway down to the center of the earth if it weighed 250 Newton on the surface?
எர்த்தை வந்து a sphere of uniform mass density அசியூம் பண்ண சொல்கிறாங்க. ஒரு பாடி வந்து எர்த்தோட சர்ஃபேஸில் 250 நியூட்டன் வே பண்ணுச்சுன்னா அந்த சர்ஃபேஸ்லேருந்து ஆஃப் வே டவுன் டு தி சென்டர் ஆஃப் எர்த் மூவ் பண்ணதும் அங்கே அது எவ்வளோ வே பண்ணும். ப்ளீஸ் do not use the approximated formula g of h equal to g into 1 minus h by r. This is variation of g with depth because the depth is considerably high. The formula to be used is g of r equal to g into mass of earth divided by r cubed into r small r. This is the distance of the object from the center of earth. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சென்டர் ஆஃப் எர்த்தில் இருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இருந்தால் கிராவிட்டி ஆக்டிங் ஆன் இட் வில் பி GME by r cubed into r. ஸோ ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் ஆஃப் எர்த்னா டெப்த் இஸ் கேபிட்டல் R minus small r. Here small r is r minus r by 2. இந்த ப்ராப்ளத்தில் the body is taken to a depth of r by 2. Therefore small r is r minus r by 2 equal to r by 2. Hence g at the depth is GME by r cubed into r by 2 equal to GME by 2r square, that is equal to g by 2. GME by r square வந்து small g. Therefore this has become g by 2. Hence weight will half of that on the surface. So the body oda weight வந்து half of that on the surface, that is 125 Newton. Question number 8.17. A rocket is fired vertically with a speed of 5 km per second from the earth's surface. How far from the earth does the rocket go before returning to the earth? Mass of the earth கொடுத்துட்டாங்க, mean radius of the earth கொடுத்துட்டாங்க, G universal gravitational constant 6.67 into 10 power minus 11. எர்த்தோட சர்ஃபேஸில் இருந்து இந்த ராக்கெட் இஸ் ஃபயர்டு அட் an initial speed of 5 km per second. இது வந்து எவ்வளவு ஹைட்டுக்கு போயிட்டு தென் ரிட்டர்ன் பேக் டு எர்த். டியூ டு எர்த்ஸ் கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் த ஸ்பீடு வில் டிக்ரீஸ். ஸோ இங்கேருந்து 5 km per செகண்டில் ஃபயர் பண்ணாலும் எர்த் வில் கண்டினியூஸ்லி அட்ராக்ட் இட். அதனால் அதோட ஸ்பீடு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். தி ராக்கெட் வில் ரீச் 0 ஸ்பீட் when it reaches a maximum height. இது வந்து ஒரு மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணதும் அதோட ஸ்பீடு 0 ஆயிரும். தென் இட் வில் கம் பேக் டவுன்வர்டு வந்து வர ஆரம்பிக்கும். லெட் தி ராக்கெட் ரீச் a மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் d from the center of the earth. ஸோ இந்த ராக்கெட் ரீச் பண்ணுற மேக்ஸிமம் ஹைட்டை வந்து from center of earth dன்னு எடுத்துக்கிறோம். Here we cannot use the usual laws of motion of projectile since the acceleration due to gravity is continuously changing with the displacement of the rocket. So usual laws of motion இங்க யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா g வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. It is continuously changing with the displacement of the rocket. Rocket upward போக போக g வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். We need to use conservation of mechanical energy concept. Initial total mechanical energy வந்து kinetic energy plus potential energy equal to half mv square minus g m by r. இது வந்து radius of the earth. ஏன்னா object is on the surface. Final total mechanical energy is Pe only, that is equal to minus g into m by r plus h. இதில் hங்கிறது maximum height from the surface of the earth after which the rocket returns towards earth. Equating these two, இது ரெண்டையும் equate பண்ணோம்னா small m எல்லாத்துலேயும் இருக்குது. Therefore v square by 2 equal to g me by r minus g me by r plus h equal to g me by r square into r. ஸோ மேலேயும் கீழேயும் r ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸ் g me by r square into r square by r plus h. இதில் மேலேயும் கீழேயும் r square ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். This term is small g. Again this term is small g. So g me by r square outside கொண்டு வந்துட்டோம் into r minus r square by r plus h equal to
this is small g into r minus r square by r plus h. இதில் இருந்து r வந்து வெளியெடுக்கலாம். So gr into 1 minus r by r plus h. Therefore v square by 2gr equal to 1 minus r by r plus h. Or r by r plus h equal to 1 minus this term v square by 2gr. R by r plus h equal to 1 minus v square by 2gr. R by r plus h equal to this r இங்க வந்தா 2gr square. Then இதை reverse பண்றோம், இதையும் reverse பண்றோம். 2gr square divided by 2gr minus v square. LHS side இதை reverse பண்ணதுனால r plus h. r already we brought here. இப்போ g தெரியும், r தெரியும், v தெரியும். Therefore r plus h தெரிஞ்சிரும். r plus h is 8 into 10 power 6 meter. After reaching a distance of 8 into 10 power 6 meter from the center of earth, the rocket will return to earth. R plus h ங்கிறது distance of the rocket from the center of earth after moving a height h. So இந்த distance போனதும் அந்த ராக்கெட்டோட ஸ்பீடு 0 ஆயிரும், then it will come back. So upward போயிட்டு then downward வர ஆரம்பிக்கும். Here v is in kilometer per second and hence need conversion. Hence v equal to 5000 meter per second. அதை இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். Thanks for watching. Please subscribe and get more videos to crack the NEET examination.